friends, welcome to Brave Solution Times. For today's video we are gonna see exercise 2.1 7th sum and 8th sum. Let's get into the video. Exercise 2.1 7th sum. Find the largest number which divides 1230 and 1926, leaving the remainder 12 in each case. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம வந்து லார்ஜஸ்ட் நம்பர், ஸோ 1230 and 1926 இது ரெண்டுத்தை டிவைட் பண்ணக்கூடிய லார்ஜஸ்ட் நம்பரை வந்து நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். லீவிங் த ரிமைண்டர் 12 in each case. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு வாட்டி நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் வந்து 12 கிடைக்கும்னு சொல்கிறாங்க. பட் நமக்கு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், அதாவது HCF கண்டுபிடிக்கணும்னா நமக்கு எப்போவுமே என்ன வரணும், ரிமைண்டர் வந்துட்டு 0 வரணும். கரெக்டாக 0 வந்தால் தான் நம்ம HCF அப்படின்னு சொல்ல முடியும். இந்த நம்பர் தான் நம்மளோட HCF அப்படின்னு சொல்ல முடியும். கரெக்டாக அப்போது என்ன பண்ணுறோம், நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ரெண்டு நம்பர்லேருந்து 12 வந்து நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். பிகாஸ் நமக்கு 0 வந்து பேலன்ஸ் கிடைக்கணும். கரெக்டாக அதுக்கு வந்து இந்த 12 வந்து சப்ராக்ட் பண்ணணும். பிகாஸ் அவங்களே சொல்லியிருக்காங்க, இந்த ரெண்டு நம்பரும் டிவைட் பண்ணால் நமக்கு ரிமைண்டர் 12 வரும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம 12 வந்து ரெண்டுத்துலேருந்தும் சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, 1230 - 12, நம்ம இந்த நம்பர்லேருந்து 12 சப்ராக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி 1926 - 12 இந்த நம்பர்லேருந்தும் நம்ம 12 சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ 1230 - 12 வந்து நமக்கு 1218 கிடைக்கும். அதே மாதிரி 1926 - 12 வந்து நமக்கு 1914 கிடைக்கும். ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ரெண்டு டேர்ம்ஸ்க்கோ நம்ம இப்போ HCF கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, அதாவது நமக்கு ரிமைண்டர் வந்து 0 கிடைக்கிற வரைக்கும் நம்ம இந்த அந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணுவோம்ல. ஸோ அதை தான் நம்ம பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் திங், பை யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா படி நமக்கு என்ன தெரியும், A = BQ + R. அதே மாதிரி 0 <= R which is less than determinant of B. So this is our Euclidean division lemma. ஸோ இதை வச்சு தான் நம்ம இப்போ HCF கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், இந்த ரெண்டு நம்பர் தானே கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெண்டு நம்பரில் எது ரொம்ப அதிகமாக இருக்குது, அதாவது பிக்கஸ்ட் நம்பர் வந்து 1914, ரைட்? ஸோ அதுதான் நம்ம ஏன்னு எடுக்க போகிறோம். 1914 = and the B will be 1218. So 1218 and we have to find the quotient plus remainder here. Right, now let's divide. So உள்ள என்ன வரும், 1914 வரும் divided by 1218. So 1218, so 1s are, we'll get 1218 and the balance will be here, it will be a 14 and here 0. Again இங்கே cancel பண்ணிட்டோம்னா இங்கே 8 வரும், இங்கே 10 வரும். Now 14 - 8 will get 6 and 10 - 1 will get a 9 here and 8 - 2 will get a 6 here. So this is our remainder and this is our quotient, right? So let's substitute here. Our quotient is 1 and similarly our remainder is 696, right? Now here the remainder is 696 which is not equal to 0. ஸோ நம்ம அடுத்த ஸ்டெப் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்துட்டு நம்மளோட இந்த B இருக்குல்ல, அது A ஆகிடும். அதாவது 1218 ஏன்ற இடத்துல அதை சப்ஸ்டியூட் பண்ணணும். அண்ட் which will be equal to our B is nothing but our 696. Okay, then we have to find the quotient plus we have to find the remainder. For that what you have to do, we have to divide these both. So while dividing you will get 1218 divided by 696 and then ones are, we can write it as 696 and 8 - 6 we will get an answer 2 and then this will be 11 and this will be 1. So 9 - 11 we will get an answer 2 and then 6 - 11 we will get an answer 5. So therefore 522, this is our remainder and this is our quotient. So let's substitute here. Our remainder is 522 and our quotient is 1, right? So therefore the remainder is 522 which is not equal to 0. So therefore we are going to put another step here. Here our A will be 696 and our B will be
522 and we have to find the quotient plus we have to find the remainder. Now let's divide. Here 696 will be inside and 522 will be we have to divide this by this. Now 522 one side we'll get an answer 522 and an answer will be 6 minus 2 will be 4 and 9 minus 2 will be 7 and 6 minus 5 will be 1. So we'll get an answer 174 which is our remainder and this is our quotient. Now let's substitute. Quotient is 1 and the remainder is 174, right? So therefore here the remainder is not equal to 0. So here the remainder is 174 which is not equal to 0. And now இது not equal to 0ன்றதுனால மறுபடியும் இந்த ஸ்டெப்பை அதே ஸ்டெப்பை ரிப்பீட் பண்ணணும். அப்போ இந்த வாட்டி ஏ என்னது 522. ஸோ 522 is equal to and this time our b will be 174 and we have to find the quotient and the remainder. Now let's divide. 522 is divided by 174. So here 174 3s are 522 which is equal to 0. So this is our remainder and this is our coefficient. So our quotient is 3 and the remainder is 0. So therefore we got the remainder. The remainder is 0, right? Is 0. So therefore you can say that the HCF of 12, 18 and 19, 14 is nothing but 174. So let's write it. The HCF of 12, 18 and 19, 14 is 174. So therefore you can write it as hence the required largest number is 174. So this is our answer. Now let's get into our eighth sum. Eighth sum. If D is the highest common factor of 32 and 60, find x and y satisfying D is equal to 32x plus 60y. So என்ன சொல்லியிருக்காங்கன்னா Dன்றது வந்து ஒரு highest common factor of 32 and 60. So 32 and 60 ஓட highest common factor அதாவது HCF வந்து Dன்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த நம்பர்னு ஸ்பெசிஃபை பண்ணல, நம்ம தான் ஃபைண்ட் பண்ணணும் வாட் இஸ் Dன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அது கண்டுபிடிச்ச அப்புறமேட்டு நம்ம வந்து ஃபைண்ட் எக்ஸ் அண்ட் ஒய் சாட்டிஸ்ஃபையிங் D ஈக்குவல் டு 32x plus 60y. ஸோ எக்ஸ் இங்கே இருக்க எக்ஸ் அண்ட் இங்கே இருக்க ஒய்யை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ணோம், இந்த டி என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அது எப்படி ஈஸி தான். 32 and 60யோட HCF கண்டுபிடிச்சா நமக்கு டி கிடச்சிரும். கரெக்டாக? பிகாஸ் டி தான் அந்த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ஃபைண்ட் தி HCF ஆஃப் 32 and 60. ஸோ 32 and 60யோட HCF நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே வந்து பிகஸ்ட் நம்பர் என்ன 60. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம யூக்ளிடியன் டிவிஷன் லெம்மாவை எழுதிடலாம். A is equal to BQ plus R. ஸோ இதுதான் நம்மளோட டிவிஷன் லெம்மா. அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம 60 எடுத்து ஏல சப்ஸ்டியூட் பண்ணுறோம் பிகாஸ் இதுதான் ஹையஸ்ட் நம்பர், ரைட்? 32 and 60யை பார்த்தா ஹையஸ்ட் நம்பர் வந்து 60. ஸோ அதுதான் நம்ம ஏல சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ இந்த நெக்ஸ்ட் நம்பர் இஸ் 32. அதை நம்ம பியில் இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 32 and we have to find the value of Q plus we have to find the value of R. Now let's divide this 60 and 32. So 60 is divided by 32, right? So ones are 32, we'll get a இது வந்து 10 ஆயிடும், இது வந்து 5 ஆயிடும். கரெக்டா? So we'll get an answer 8 and 2. Therefore this is our remainder and this is our quotient, right? So let's substitute here. The quotient is 1 and the remainder is 28. ஸோ HCF எப்படி கண்டுபிடிப்போம், நமக்கு ரிமைண்டர் 0 வர வரைக்கும் நம்ம இந்த ஸ்டெப்பை வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்போம். கரெக்டாக? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் 28 வந்திருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், 32 வந்து ஏவாக மாற்றிடுவோம் அண்ட் ரிமைண்டரை வந்துட்டு பியாக மாற்றிடுவோம். கரெக்டாக? ஸோ இந்த ரெண்டுத்தையும் தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எடுப்போம். 28 இன்ட்டு Q அண்ட் ஆரை நம்ம இப்போது கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே டிவைட் பண்ணும்போது 32 உள்ளே இருக்கும் and we have to divide 32 by 28, right? So 28 ones are 28 and therefore 32 minus 28 our answer is 4, right? So இதுதான் நம்மளோட ரிமைண்டர் and this is our
quotient. So let's substitute here. Our quotient is 1 and the remainder is 4 here. இங்கே பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் 0 வரல. அப்போ என்ன பண்ணோம், நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதுதான் நம்மளோட ஏ, இதுதான் நம்மளோட பி. ஸோ ஏ வந்து 28 is equal to b is 4 and we have to find the value of quotient and remainder. Now let's divide 28 and then it's divided by 4, right? So 4 7s are, we will get 28. So 28 minus 28 will get an answer 0. So therefore our remainder is 0 and quotient is 7. So the quotient is 7 and the remainder will be 0. So finally we got an answer 0 here. அப்படின்னா நம்மளோட HCF என்னவா இருக்கும், இந்த 4 தான் இருக்கும். ஓகேவா? Therefore HCF of 32 and 60 is 4, right? ஸோ இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொஸ்டினில் இஃப் டி இஸ் த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் 32 and 60 அண்ட் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், அதாவது HCF ஆஃப் 32 and 60 நம்ம இப்போ தான் 4ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதுதான் அவங்க டின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? அப்போ நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், therefore d is equal to 4ன்னு எடுத்துக்கலாமா? அண்ட் ஹியர் இங்கே பார்த்தீங்கன்னா d is equal to 32x plus 60y. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த d இருக்க இடத்துல வந்து நம்ம 4 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 4 வந்துட்டு is equal to 32x plus 60y. ஸோ நம்ம அங்கே d இருந்த இடத்துல நம்ம இப்போ 4 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், we have to find the value of x and y, right? ஸோ இதை வந்துட்டு ஒரு தனி ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் நமக்கு 4 வரணும். ஸோ 4 is equal to, அண்ட் நம்ம வந்து 2 ஈக்குவேஷன் வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ஆல்ரெடி. ஸோ ஹியர் திஸ் இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் இதுதான் நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 60 = 32 × 1 + 28 ஒன்று ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் வந்து 32 = 28 × 1 + 4. ஸோ இது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும்னு கொஞ்சம் நல்லா கவனிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 4 = எழுதியிருக்கோம். கரெக்டாக? எல்ஹெச்எஸ் வந்துட்டு என்னது 4. ஸோ 4 எடுத்திருக்கோம். அண்ட் இந்த ஈக்குவேஷனில் இந்த 2 ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா 4 வந்து இங்கே தான் இருக்குது. கரெக்டாக? ஸோ நான் ஏன் இந்த லாஸ்ட் ஈக்குவேஷன் எடுக்கலன்னா, எனக்கு ரிமைண்டர் இங்கே 0 கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு வேல்யூ இல்லை, பிகாஸ் நம்ம HCF கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஈக்குவேஷனை போட்டிருக்கோம். ஓகே, ஸோ அதனால தான் நான் இந்த 2 மட்டும் ஈக்குவேஷனை கன்சிடர் பண்ணுறேன். அண்ட் ஹியர் நமக்கு என்ன இருக்குது, 4 இருக்குது. அண்ட் இந்த 2 ஈக்குவேஷனில் இங்கே தான் நமக்கு என்ன இருக்குது, 4 இருக்குது. கரெக்டாக? ஸோ நம்ம இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா 4 மட்டும் இந்த ஒரு சைடு வச்சுட்டு மீதி இருக்க ஈக்குவேஷனை நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்க போகிறோம். ஸோ அப்போ என்ன கிடைக்கும், நமக்கு 28 × 1 நமக்கு 28 தான். ஸோ இங்கே 4 மட்டும் இந்த பக்கம் வந்துச்சுன்னா +28 இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆகும், -28 ஆகும். அப்போ 32 - 28 ஆகும். கரெக்டாக? ஸோ அப்போ நான் என்ன எழுதுகிறேன், இந்த 4 is equal to என்னது, ஸோ இங்கே என்ன கிடைக்கும், 4 is equal to 32 - 28ன்னு கிடைக்குமா? ஸோ 32 - 28ன்னு நான் எழுதுகிறேன். புரிஞ்சுதா? ஸோ இதே ஈக்குவேஷன் தான் இங்கே நான் என்ன பண்ணுறேன், நல்லா பார்த்துக்கோங்க. அங்கே இப்படி தான் இருக்குது, 32 = 28 + 4ன்னு இருக்குது. கரெக்டாக? ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த 4 மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு இந்த 28 நான் இந்த பக்கம் எடுக்கிறேன். அப்போ என்ன இருக்கும், எனக்கு 32 அண்ட் +28 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -28 ஆகும். ஸோ 32 - 28 = 4ன்னு இருக்கும். நான் அதை தான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். புரிஞ்சுதா? அண்ட் நான் இந்த ஈக்குவேஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னா 32 நமக்கு வந்துருச்சு. அண்ட் நமக்கு இப்போ 60 வரணும். கரெக்டாக? ஸோ அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இங்கே 28 இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனில் ரிமைண்டரில் 28 இருக்குது. கரெக்டாக? ஸோ அதே மாதிரி தான் நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணோம்ல, அதே மெத்தடை தான் நம்ம இப்போ ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இந்த சைட் 28 இருக்குது. 28 மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு மீதி இருக்க டேர்ம்ஸை வந்து நம்ம இந்த பக்கம் எடுக்க போகிறோம். அதாவது நமக்கு இங்கே என்ன இருக்குது, 60 is equal to 32 × 1 32 தான் நமக்கு வரும், +28 இந்த மாதிரி இருக்குது. கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி நமக்கு இருக்குது. அண்ட் தென் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, 28 மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு 32 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வர போகிறோம். ஐ மீன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வருவோம். அப்போ என்ன கிடைக்கும், நமக்கு 60 - 32ன்னு கிடைக்கும். விச் மீன்ஸ் 28 is nothing but 60 - 32. ஸோ அதுதான் இருக்குது. கரெக்டாக? அப்போ என்ன பண்ண போகிறோம், 28க்கு பதிலாக நம்ம 60 - 32 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 4 is equal to 32 - 28க்கு பதிலாக நம்ம 60 - 32 போட போகிறோம். ஓகே,
ஸோ 28க்கு பதிலாக நம்ம இதை போட்டுட்டோம். நம்ம இப்போ இந்த மைனஸை உள்ளே சப்ராக்ட் பண்ணலாம். அப்போ நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 32 minus 60 அண்ட் மைனஸை உள்ள போயிடுச்சுன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் வில் கெட் ப்ளஸ் 32 ரைட். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 32 இருக்குது. ஸோ அதை 2 into 32 அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே ஓகே 2 into 32ன்னு போட்டுக்கலாம் மைனஸ் 60 ரைட். ஸோ இப்போ நம்ம இந்த ஃபார்மை பார்த்தீங்கன்னா 32xன்னு இருக்குது கரெக்டாக. ஸோ 32x அண்ட் இங்கே 32ன்னு இருக்குது. இங்கே இன்னொரு எலமெண்ட் இருக்குது. ஓகே அண்ட் ஹியர் இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ் இருக்குது. ஆனால் இங்கே நமக்கு என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. ஸோ நம்ம இதை ப்ளஸ் ஆக்க போகிறோம் இப்போது. அப்போ என்ன பண்ணோம்? 4 is equal to 2 into 32 அண்ட் இங்கே ப்ளஸ் ஆக்கணும். என்ன பண்ணோம்? ப்ளஸ் இங்கே வந்துட்டு நம்ம -1ன்னு போடுறோம். -1 into 60. ஸோ இது புரிஞ்சுதா? ஸோ இங்கே வந்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு மைனஸ் வரும். ஸோ இங்கே ப்ளஸ் ஆகணும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கே ப்ளஸ்ன்னு போட்டு இங்கே வந்து -1 வச்சு மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இங்கே நம்மளுக்கு இப்போ என்ன கிடச்சிருக்கு? 32 அண்ட் எக்ஸ் இங்கே அதுக்கு பதிலாக 2 இருக்குது ப்ளஸ் 60 into y அதாவது 60 into சம் -1 இருக்குது கரெக்டாக. அப்போ நம்ம இப்போ என்ன தெரிஞ்சது? நமக்கு 32 இருக்குது அண்ட் எக்ஸ் இருக்க இடத்துல நம்ம என்ன இருக்குது? 2 இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு போடலாம். ஓகே அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா 60 இருக்குது. ஸோ இங்கேயும் 60 + 16 இருக்குது அண்ட் ஒய் இருக்க இடத்துல நமக்கு என்ன இருக்குது? -1 இருக்குது. ஸோ நம்ம என்ன எழுதலாம்? ஒய் இஸ் ஈக்குவல் டு -1ன்னு எழுதலாம். ஓகே ஸோ தேர்ஃபோர் 4 is equal to 32x plus 60yலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? எக்ஸ் அண்ட் ஒய் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதுதான் எக்ஸ் அண்ட் ஒய் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த சம்மில். தேர்ஃபோர் we have found the value of எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ இந்த இடம் புரிஞ்சதில்ல? இங்கே வந்து ப்ளஸ் இருக்குது. ஸோ இதை ப்ளஸ் ஆக்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்? இங்கே ப்ளஸ் போட்டுட்டு இங்கே வந்து -1ன்னு சொல்லி மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து நமக்கு என்ன வரும்? இதே மைனஸ் தான் வரும். ஸோ நம்ம அதை இப்படியும் எழுதலாம். ஓகேவா? ஸோ இந்த மெத்தட் வந்து இங்கே இருக்கிறத இந்த ரெண்டு ஈக்குவேஷன், ஸோ இந்த ஈக்குவேஷனை இந்த ஈக்குவேஷன் நான் கம்பேர் பண்ணுறேன். கம்பேர் பண்ணும்போது எக்ஸ் இருக்க இடத்துல 2 இருக்குது. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2 போட்டிருக்கேன் அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் இருக்க இடத்துல நமக்கு -1 இருக்குது. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு -1. ஸோ therefore we have found the value of x and y. So that's it for this video guys. Thank you guys. Thank you so much for watching. If you enjoyed this video, please hit the like button and make sure to subscribe. See you in the next video. Bye.